சென்னை ராக்கர்ஸ். எங்களுக்கு ட்ரெயின் 9 மணி சொன்னானுங்க, 12 இன்னும் வராது போல். எப்படியும் டெல்லியில் தான் உட்காந்துட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. இன்னும் ஒரு 4 மணி நேரம் போனால் இப்படியே இந்த நாள் போயிடும், முடிஞ்சுது. திரும்ப 10:30 மணி, இன்னும் ட்ரெயின் வரவே இல்லை, இன்னும் 3 மணி நேரம் லேட்டு. இப்படி நாங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு வந்தால் ட்ரெயின் இப்போவுமே இவ்வளோ லேட் பண்ணிட்டானுங்க. சரவணா வந்து ஸ்ரீநகரில் ஃப்ளைட் ஏறுவானான்னு தெரில, வேலை இருக்கானும் தெரில. மெமோ வாங்குவான்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, இல்லை ரிசைன் லெட்டர் கூட கொடுத்துருவாங்க. பாவம், அவன் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது, அவன்கிட்ட கொடுக்குறேன். சரவணா, ஏன் உங்களுக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாது? எதனால்? சந்தீப் கொடுங்கடா. 2022 கல்யாணம் ஆகுது. இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப மட்டமான ரயில்வே கவர்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. எவ்வளோ நேரம் 9-10 வர ட்ரெயின் 1:45 வருது. கேவலமாக என்னதாடி பண்ணுறாங்கன்னு தெரில. இவன் நம்பி விட்டா நடுத்தரில் விட்டுறானுங்க போல. நடுத்தர ஆமாம், டெல்லியில் இருக்கோம். குளூரில் பனியில் சமாளிக்கவே முடியல. இதில் வேற மத்தியானம் சாப்பாடு சிரிப்பாக சிரிக்குது, அவ்வளோதான். சரி, ஓகே. பட்ஜெட்டை செக் பண்ணணும், செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து செக் பண்ணணும். ஆமாம், அதில் வந்து வயசு வந்து 1000 ரூபா பெண்டிங் இருக்குது, அது மட்டும் பார்த்துங்க. வயசு 1000 ரூபா தரணும். பிளான் வந்து சந்தீப் சொல்லுவார். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். நாங்கள் பார்த்தீங்கன்னா குட் நைட். நாங்கள் வந்து டெல்லிக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டோம். டெல்லி மக்களாயிட்டோம். போண்டா சாப்பிட்டோம். போண்டா சாப்பிடும்போது ஒரு வழி கிடச்சிது. முன்னாடி பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் 1000 ரூபா கேட்டாங்க. கேபில் 1500 ரூபா கேட்டாங்க. நாங்கள் 800 ரூபாய்க்கு பேரம் பேசினதால மூஞ்சில் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மெட்ரோவில் பிடிச்சி, மெட்ரோவில் எல்லோ லைனு, மேக்னெட்டா லைனு, என்னென்ன லைனோ பிடிச்சி அது 2-3 ஸ்டேஷன் மாறி இப்போ ஒரு வழியாக டெல்லி ஓல்டு ரயில்வே ஸ்டேஷனை வந்து உட்காந்துட்டோம். எமோஷன் மூஞ்சிலே தெரியும். கூகுள் வந்து பட்ஜெட் ட்ரிப்புன்னு நாங்கள் 350 ரூபாவில் முடிச்சிட்டோம். ஆமாம், எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அவ்வளோ கம்மி பண்ணி முடித்தோம். 20 கிலோமீட்டர் வந்து 350 ரூபா. ஆனால் 1 கிலோமீட்டர் போய் சாப்பிட்டு 1000 ரூபாய் கிட்ட. சாப்பிட்றதுல மட்டும் பில்லு கண்ணா பின்னான்னு ஆயிடுது. அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் வாங்கியிருக்கோம், பார்ப்போம். நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை தான் நினைக்கிறேன். எனக்கு எரிதான் கூட தெரில, இன்னும் செக் கூட பண்ணல. நாளைக்கு செக் பண்ணிடுவோம். அது ஒர்க் ஆச்சுன்னா தான் சோறு மேகி, அது இல்லைன்னா வேறு எதுவும் தான். நாங்கள் எல்லாருக்கும் பார்ப்போம். ஆனால் அவ்வளோ பிளர்ராக இருக்குது. நிறைய இருக்குது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. மேஜிக் ஷோ. அத போட்டா தான் உள்ள குளிர் அதிகமாவா? கை விட்டு எடுத்துட்டு போயிடுவானுங்க. சாப்பாடுலாம் ஒன்றும்